கோயம்பேட்டுல யான்சி பொண்ணு கொடூரமா உயிரிழந்ததுக்கு பின்னாடி அந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, யான்சியோட அம்மா. அவங்க எல்லா பிரஸ் மீட்லயும் ரொம்ப பாவப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுல அவங்க முக்கியமான சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சென்னைக்கு நான் விஜய் நம்பித்தானே அனுப்புனேன். விஜய் நல்லா பார்த்திருக்கணுமே. என் பொண்ணு இப்படி போச்சு. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த அழுகைக்கு பின்னாடி சில காரணங்கள் இருந்தாலுமே, இந்த விஜய் நம்பித்தானே அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா, அத கேட்டுட்டு நெறைய மக்கள் அந்த செய்தி சேனலோட கமெண்ட்ஸ்ல போயிட்டு, ஏம்மா உன் பொண்ணு குடிக்க தான் சென்னை வந்திருக்கா. சென்னையில இருக்கிற ஒரு குடிகார பொண்ண பாக்க தான் அங்க வந்திருக்குது. எல்லாம் சேர்ந்து பார்ல போய் குடிச்சிட்டு பிரச்சனை ஆயிட்டு உன் பொண்ணு உயிரிழந்ததுக்கு விஜய் என்னம்மா பண்ணுவாரு? ஏன் விஜய் எல்லாரும் பின்னாடியும் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் பாத்துக்கிட்டேவா இருக்க முடியும்? உங்க பொண்ண நீங்க தான் ஒழுங்கா வளர்த்திருக்கணும். உங்க பொண்ணு எப்பப்பலாம் குடிக்கிறாங்களா? இல்லையா? பொண்ணுக்கு எந்த மாரி பழக்கவழக்கம் இருக்கு? யார பாக்க போறாங்க? அவங்களுடைய கேரக்டர் எந்த மாரி இருக்குது? இந்நேரம் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, பொண்ண நீங்க தான் கண்டிக்கணும். நீங்க தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். எடுத்த எடுப்புல விஜய் நம்பித்தான் நான் சென்னைக்கு அனுப்புனேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றது நியாயம் இல்ல அப்படின்ட்டு நெறைய மக்கள் அந்த தாயாருடைய அந்த பேட்டிக்கு கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துறாங்க.